வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 37. இதழ்களை அறியா வண்ணம் பட்டம் படாமலும் சத்தியதேவனின் உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு விலக நடித்த சுமித்ரா அவனது இறுக்கமான பிடியில் சிக்கியிருந்தாள். அயர்ந்த உறக்கம்தான். ஆனாலும் நடப்பதெல்லாம் கனவு என்று நினைத்தான் போல. சுமித்ரா தனக்கு கனவில்தான் முத்தம் கொடுக்கிறாள் என்று நடந்தவை அனைத்தையுமே கனவை போல உணர்ந்து கொண்டவன் அவளை இழுத்து பிடித்து பதில் தாக்குதலை ஆரம்பித்தான். சுமி என்று உறக்க மயக்கத்தில் சுகமாக முனகியவள் அதே உறக்கத்திலேயே தன் உதடுகளை தொட்டுக் கொண்டிருந்த அவளுடைய மெல்லிதழ்களை கவ்வி பிடித்துக் கொண்டாள். மசால் வடைக்கு ஆசைப்பட்டு பொறிக்குள் மாட்டிக்கொண்ட எளிய நிலையில் இருந்தாள் சுமித்ரா. அவளுடைய ரோஜாப்பூ இதழ்கள் சத்தியனின் முரட்டு இதழ்களுக்குள் சிக்கிக்கொண்டு சுகமாய் கசங்கிக் கொண்டிருந்தன. ஒரே ஒரு இதழ் ஒற்றலுக்கு ஆசைப்பட்ட சுமித்ராவின் இதழ்களுக்குள் இறங்கி ஒரு நீண்ட நெடிய முத்துக்குளிப்பு நடத்தி கொண்டிருந்தான் சத்தியதேவன். மூச்சு திணறி போனாள் அவள். நீச்சல் தெரியாதவன் நீருக்குள் மூழ்குவது போன்ற அவஸ்தை. இருந்தாலும் சுகமாகத்தான் இருந்தது. அப்பாடி, தூக்கத்திலேயே இந்த வேகம் என்றாள். இன்னும் விழித்திருந்தாள். எலும்பையே நொறுக்கி விடுவார் போல. அழுத்தமான அவனது அணைப்பிலும் தீராத வேட்கையோடு அவன் நடத்தி கொண்டிருந்த இதழ் வேட்டையிலுமே சத்தியன் தன் மீது கொண்டுள்ள ஆசையின் அளவை புரிந்து கொண்டாள் சுமித்ரா. இவ்வளவு ஆசைகளையும் மனதிற்குள் அடைத்து அடக்கி வைத்துக் கொண்டு திரிகிறானே, அதில் கொஞ்சமே கொஞ்சம் மேலும் வெளிக்காட்டினாள் என்னவாம்? அவள் என்ன வேண்டாம் என்று தூரமா தள்ளிவிடப் போகிறாள்? செல்லமாக செலுங்கியது சுமித்ராவின் காதல் மனசு. ஒரு முடிவே இல்லாமல் முத்தம் நீண்டு கொண்டே போக மிகவும் கஷ்டப்பட்டு அவனிடமிருந்து இதழ்களை விடுவித்துக் கொண்டாள் சுமித்ரா. நகரப் போகும் வேளையில், ஏ புட்டுக்கற்பட்டி, பாடி இங்க என்று கிறக்கமாய் அழைத்துக் கொண்டே இரு கைகளாலும் காற்றில் சுமித்ராவை தேடி துளாவிக் கொண்டிருந்தான் சத்தியதேவன். வெளிகள் விரிய அவனை வியந்து போய் பார்த்தாள் சுமித்ரா. தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் புலம்பினான். ஆமா, பொட்டுக்கருப்பட்டி அப்படின்னா என்ன? நிச்சயமா பொட்டுக்கருப்பட்டின்னு தன்னைத்தான் சொன்னான்னு தெரியுது. ஆனா அந்த பொட்டுக்கருப்பட்டிக்கான அர்த்தம் என்னன்னு அவளுக்கு தெரியாதே. இவனிடம் கேட்டால் மாட்டிக்கொள்வோம். யார் சொன்னார்கள், எப்போது சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்று துளைத்து துளைத்து கேள்வி கேட்பான். அதனால் இவனிடம் கேட்கக்கூடாது. அன்னம் இல்லையென்றால் மாடசாமியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருவரையும் விட்டாள். இருக்கவே இருக்கிறாள் தீபி குட்டி. அவளிடம் கேட்டால் தெரிந்துவிடப் போகிறது. வரலாறையே சொல்லிவிடுவாள். பள்ளிக்கூட கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் போட்டு வேலைகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்தன. தன்னுடைய விவசாய பணி, கோவில் வேலைகள், ஊர் மக்கள் பிரச்சனை, சுத்துப்பட்டி மக்களுடைய பிரச்சனை, பள்ளிக்கூட வேலை என்று 24 மணி நேரமும் பிஸியாக இருந்தாலும் சுமித்ராவோடு இழைவதிலும் எந்த குறையும் வைக்கவில்லை சத்தியதேவன். இன்னும் சொல்ல போனால் இந்த வேலைகளுக்கு இடையேதான் அவர்களுடைய உறவும் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. முன்பிற்கு இப்போது மிகவும் அந்யோன்யமாக நெருங்கி இருந்தார்கள். தன்னுடைய எம்பில் படிப்போடு சேர்த்து பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்கும் வேலையையும் மிகவும் கவனமாக செய்தாள் சுமித்ரா. டியூஷனில் இருந்து கிடைக்கும் வருமானத்திலிருந்து பைசா கூட எடுக்காமல் அப்படியே பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு நன்கொடையாக சத்தியனிடம் கொடுத்து விடுவாள். மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் தங்கள் குலதெய்வ கோவில் பூஜையில் கணவன் மனைவி இருவரும் தவறாமல் கலந்து கொண்டார்கள். சத்தியனை மறந்தாலும் சுமித்ரா அந்த நாளை மறக்க மாட்டாள். காரணம், அந்த ஒரு நாளில்தான் மகனை கண்ணார காண்கிறார் கௌசல்யா தேவி. அதில் ஏன் குறை வைத்து அந்த தாயை ஏங்க விட வேண்டும்? தலைமகன் சத்தியன் மீதான கௌசல்யா தேவியின் ஏக்க பார்வையையும் தவிப்பையும் உணர்ந்து கொண்டவளுக்கு அந்த தவிப்பையும் ஏக்கத்தையும் சீக்கிரமே போக்கிவிட வேண்டும் என்று துடிப்பாக இருந்தது. ஆனால் இவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. இந்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வகையில் அப்படி ஒரு மோசமான சம்பவம் சத்தியன் வீட்டில் நடந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. தாமரை மணாலனும் சத்தியனும் அன்று விடியற் காலையிலேயே திருநெல்வேலிக்கு கிளம்பி விட்டார்கள். பிள்ளைகளுக்கு திருப்புதல் தேர்வு நடந்து கொண்டிருந்தது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு விடாமல் அவர்களை டியூஷனுக்கு வர சொல்லி இருந்தாள் சுமித்ரா. வழக்கமாக பிள்ளைகள் எல்லாம் வருவதற்கு முன்பே மாந்தோப்பிற்கு வந்து அவர்களுக்காக காத்திருப்பாள். படிக்க வரும் பிள்ளைகளை என்றுமே அவள் வெகு நேரம் காத்திருக்க வைத்தது கிடையாது. ஆனால் அன்று டியூஷனுக்கென்று பிள்ளைகள் எல்லாம் வந்து வெகு நேரமாகியும் அவள் வரவில்லை. மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் சலசலத்து பேசிக் கொண்டிருக்க
தீபிகாவுக்குத்தான் இருப்பு கொள்ளவில்லை. அன்னலட்சுமி மாடசாமி யாரையுமே ஆளை காணோம், பேசாமல் வீட்டிற்குள் போய் பார்த்துவிட வேண்டியதுதான் என்று தைரியமாக வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள் தீபி குட்டி. அண்ணியின் ரூம் எது என்றும் அவளுக்கு தெரியும் அல்லவா? மாடி ஏறி வந்து அறைக்குள் வந்தவள் அங்கே கண்ட காட்சியில் ஐயோ அண்ணி என்று வாய்விட்டு அலறிவிட்டாள். ஆமாம், குளியலறைக்கு வெளியே சுயநினைவற்று அலங்கோலமாக குப்பர கடந்தாள் சுமித்ரா. ஈசலாய் அலறி துடித்த தீபிகாவின் அலறல் சத்தம் கேட்டு அன்னலட்சுமி, மாடசாமி மற்றும் தோட்ட வேலைக்காரர்கள், டியூஷன் பிள்ளைகள் என்று அனைவருமே அடித்து பிடித்து மேலே ஓடி வந்து விட்டார்கள். சுமித்ரா கிடந்த கோலத்தை பார்த்து வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அலற ஆரம்பித்து விட்டார் அன்னலட்சுமி. அவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே தீபிகா தான் ஓடி சென்று சுமித்ராவை மடியில் தூக்கி வைத்து மூக்கில் விரல் வைத்து சுவாசம் பார்த்தாள். மிக லேசாக சுவாசம் வருவதும் போவதுமாக இருந்தது. நெஞ்சில் கை வைத்து இதய துடிப்பை கேட்க அதுவும் சீராக இல்லை. ஒருமுறை நாட்டு நல பணித்திட்ட முகாமில் இந்த மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பவர்களுக்கு எப்படி செயற்கை சுவாசம் அளிக்க வேண்டும் என்று ஒரு மருத்துவர் விலகி சொல்லியிருந்தார். அது இப்போது ஞாபகம் வந்தது. அன்னலட்சுமியை அழைத்து சுமித்ராவின் கால்களை சூடு வரக்க தேய்க்க சொன்னவள் சுமித்ராவின் வாயோடு வாய் வைத்து ஊதி செயற்கை சுவாசம் அளிக்க ஆரம்பித்தாள். அதற்குள் காரை தயார் நிலையில் வைத்துவிட்டு தீபிகாவின் மடியில் கிடந்த சுமித்ராவை தன் இரு கைகளிலும் அள்ளிக்கொண்டு கீழே ஓடினான் மாடசாமி. அவனைத் தொடர்ந்து தீபிகாவும் அன்னலட்சுமியும் மருத்துவமனை செல்லும் வரை சுமித்ராவுக்கு செயற்கை சுவாசம் அளித்துக் கொண்டே இருந்தாள் தீபிகா. அந்த மருத்துவமனையின் வளாகத்தில் ஏதேனும் புழுதி புயல் அடிக்கிறதோ எனும்படியாக புழுதியை கிளப்பிக் கொண்டு வந்து நின்றது சத்யதேவனின் டொயோட்டா ஃபார்ச்சூனர். வண்டி நின்றதோ இல்லையோ, கதவை திறந்து கொண்டு கால் முளைத்த புயலைப் போல உள்ளே ஓடினான் சத்யன். வாசலில் யார் எல்லாமோ நின்றார்கள். அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஊரில் பெரிய மனிதர்கள், மேலும் அவன் வேப்பங்காயாக நினைத்து ஒதுக்கும் அவனை பெற்ற தாயாரின் கணவர் தசரதன், சின்ன குட்டி தீபிகா. அந்த மருத்துவமனையின் வாசல் தொடங்கி சுமித்ரா அனுமதிக்கப்பட்டிருந்த அவசர சிகிச்சை பிரிவின் கண்ணாடி தடுப்பு வரைக்கும் அவனுக்கு தெரிந்தவர்களாகத்தான் நின்று கொண்டிருந்தார்கள். எவரையும் அவன் கவனிக்கவில்லை. அல்லது இந்த உலகத்தில் அவனையும் சுமித்ராவையும் தவிர வேறு உயிர்களே இல்லை என்று நினைத்தானோ என்னவோ. வில்லில் இருந்து விடுபட்ட அம்பாக நேராக சென்று சுமித்ரா படுத்திருந்த பெட்டின் முன்பு நின்றான். வலது கையில் சொட்டு சொட்டாக ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருக்க எதை பற்றியும் கவலைப்படாமல் பெட்டின் ஓரமாய் அமர்ந்தவன் குனிந்து அவளை தன் இரு கைகளாலும் அள்ளி மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுது விட்டான். தனக்கு என்ன நடந்தது என்று சுதாரிப்பதற்கே சுமித்ராவுக்கு ஒரு சில வினாடிகள் தேவைப்பட்டன. அந்த அளவிற்கு வேகமாக அவளை அணைத்திருந்தான் சத்யன். அவளது மார்போடு ஒட்டியிருந்த அவனது நெஞ்சாங்கூட்டிற்குள் துடித்த இதயத்தின் ஓசை சுமித்ராவின் செவிகளில் துல்லியமாக விழுந்தது. இதயம் உடம்புக்குள்ளே இருந்து துடிக்கிறதா, அல்லது தவிப்பில் தாவி குதித்து வெளியே வந்து இங்கெங்கேயும் கிடந்து துடிக்கிறதா என்ற பயத்தில் அவனது நெஞ்சில் கை வைத்து ஒருமுறை இதயம் உள்ளேதான் இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்து கொண்டாள் சுமித்ரா. அவ்வளவு பயம் வந்துவிட்டது அவளுக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தவள் பிறகு ஆறுதலாக அவனது முதுகை தடவி விட்டு, எனக்கு ஒண்ணுள்ள சத்யன், நான் நல்லா இருக்கேன் என்று மெல்லிய குரலில் சொல்ல சட்டென்று அவளை விட்டு பிரிந்து அவள் முகம் பார்த்தான் சத்தியதேவன். அழுகையில் கண்கள் கலங்கி சிவந்து போயிருந்தது. உதடுகள் இன்னும் தவிப்பில் துடித்துக் கொண்டிருந்தன. அணைப்பிலிருந்து அவளை விலக்கிவிட்டு கைகளை கிண்ணம் போல் ஆக்கி அவளது முகத்தை அதிலே ஏந்தியவன், எவ்வளவு ஈஸியா சொல்றடி, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு விஷயம் கேள்விப்பட்டு இங்க வந்து உன்னை இப்படி முழுசா பாக்குற வரைக்கும் என் உயிரை என்கிட்ட இல்ல தெரியுமா? சுமி, உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நானும் உன் கூடவே வந்திருப்பேன்டி என்றவன் மறுபடியும் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டான். அத்தியாயம் 38. 6 அடி உயர ஆண்மகன், சுற்றிலும் இருக்கும் 18 பட்டி மக்களையும் ஒரே ஒரு கண்ணசைவில் கட்டுப்படுத்தும் ஆளுமைக்காரன் இப்படி ஒரு சிறுவனைப் போல குலுங்கி குலுங்கி அழுவதை காண சகிக்கவில்லை சுமித்ராவுக்கு. அவனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கினாள். ஆனால் எங்கே? அவன் அழுகையை நிறுத்தினால்தானே. வந்த வேகத்தில் படுக்கையில் கிடந்த சுமித்ராவை வாரி அணைத்து இவன் கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்துவிட பக்கவாட்டில் நின்று பேசிக் கொண்டிருந்த கௌசல்யா தேவியும் அன்னலட்சுமியும் ஒரே ஓட்டமாக வெளியே ஓடிவிட்டார்கள். கௌசல்யா தேவிக்குத்தான் பெருமை தாங்க முடியவில்லை.
மருமகள் மீது மகன் இவ்வளவு பாசமாக இருக்கிறானே என்று. அசந்தர்ப்பமாக சத்தியதேவனின் தந்தை, அதாவது கௌசல்யா தேவிக்கு தனது முதல் கணவர் ரகுராமின் நினைவுகள் வந்தன. எவரும் அறியாமல் துளிர்த்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார். தாலியின் புனிதம் தெரியாமலேயே அவன் கையால் தாலி கட்டி கொண்டது. அன்றைய இரவில் அவன் அறைக்குள் போக பயந்து பால் செம்போடு நடுங்கிக் கொண்டே அறை வாயிலேயே தயங்கி நின்றது. அதை உணர்ந்து அவனே வெளியே வந்து அவளை கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றது. அதன் பின்பும் கௌசல்யாவை அவன் பெண்ணாக பார்க்க மாட்டான், ஒரு பூவை போல பொத்தி பொத்தி பாதுகாத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு மென்மை. ஆனால் மகனுக்கு அந்த அளவு மென்மை இருக்கிறதா என்றால் பெற்றவளுக்கு தெரியவில்லை. அவர் அறிந்த வரைக்கும் ரொம்பவும் முரடன் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். சத்தியன் தனது அண்ணன்மாரை போல, அதாவது அவனது தாய் மாமாக்களைப் போல. மொத்தமாக 4 அண்ணன்களும் ஏதாவது பஞ்சாயத்திற்கு சென்றார்கள் என்றால் குறைந்தது 2 பேரையாவது வெட்டி வீசிவிட்டுத்தான் வருவார்கள். குறைந்தபட்சம் ஒருத்தனுக்காவது கை கால் உடைந்து போகும். அவ்வளவு முரட்டுத்தனம். 2வது அண்ணனுக்கெல்லாம் வாய் பேசாது, கைதான் பேசும். முரட்டுத்தனமான அண்ணன்களை பார்த்து பார்த்து அதனாலேயே மென்மையான ரகுராமனை கௌசல்யா தேவிக்கு மிகவும் பிடித்து போனது. கடைசி நாள் பிரியும் போது கூட அனைவரிடமும் எவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான். ஆனால் அவளை எதுவுமே செய்யவில்லையே. பயந்து போய் ஓரமாக மூலையில் நடுங்கிக் கொண்டு நின்றவளை பார்த்து, நீ ஏன் பயப்படுற தங்கம்? நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நீ உசுறு என்று சொன்னது இன்னமும் கௌசல்யா தேவியின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தன்னிலை மறந்த நிலையில் கூட அவளை மறக்கவில்லை அவன் எனில் எவ்வளவு ஆழமாய் அவளை நேசித்திருப்பான். குழந்தை உண்டான நாள் முதலாய் அவளை ஒரு குழந்தையைப் போல அவன் கவனித்துக் கொண்டது. பிள்ளை உன்ன போல இருப்பானா அல்லது என்ன போல இருப்பானா, இல்ல நம்ம 2 பேரோட ஜாடையை கலந்து வேறு விதமா இருப்பானா என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக் கொண்டிருப்பான். மசக்கை பாடாய் படுத்த பெரும்பாலும் அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தன்னை அறியாமல் தூங்கி விடுவார் கௌசல்யா தேவி. அப்படிப்பட்ட ஆசை மகனின் வளர்ச்சியை இருவருமே கண்ணார காண இயலவில்லை, கையால் தூக்கி வளர்க்க இயலவில்லை. ஊரே மெச்சும் ஆண் மகனாக பேராண்மை கொண்டவனாக நிமிர்ந்து நிற்கும் அவனை என் மகன் என் மகன் என்று வாயார சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ள இயலவில்லை. வேறு பக்கமாக திரும்பி கௌசல்யா கண்களை துடைத்துக் கொள்ள ஆறுதலாய் அன்னம் அவரது கைகளை பிடித்து, எல்லாம் ஒரு நாள் சரியாகுமா, சுமித்ராமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்துதானே ஆகணும். அதை கேட்டு கௌசல்யாவின் இதழ்களில் கசப்பாய் ஒரு புன்னகை. நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கண்ணோ, ஆனா அதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. யாராலையும் சத்தியனோட மனச மாத்தவே முடியாது. சரி, இந்த தீபி எங்க போனான்னு பாரு, நாங்க கிளம்புறோம். அவன் வந்துட்டான், அப்புறம் எங்களை பார்த்தா வேற ரொம்ப கோவப்படுவான். சும்மா எதுக்கு அவனை கோவப்படுத்தி பார்க்கணும், நாங்க கிளம்புறோம் அண்ணா. அன்னத்திடம் விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்த கௌசல்யா தீபிகாவை தேடத் தொடங்கினார். இங்கே சுமித்ராவின் அறைக்குள் மனைவியை தூக்கி மடியில் வைத்து கொஞ்சாத குறையாக அவளை சேர்த்து கட்டி கொண்டிருந்தார் சத்தியன். சொகுசாக அவன் மார்பில் சாய்ந்த வண்ணம் தனக்கு என்ன நடந்தது என்ற கதையை அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு என்று சொல்ல அதிர்ந்து விழித்தான் சத்தியன். என்னது, கரண்ட் ஷாக்கா? ஆமா, டியூஷனுக்கு பசங்க எல்லாம் வந்துட்டாங்களேங்க, அவசரத்துல கையை துடைக்காம பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ண ஸ்விட்ச் போர்டு கிட்ட கையை கொண்டு போனேன்னா அப்புறம் ஏதோ பேய் அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன நடந்ததுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் வந்துதான் கண்ணு முழிச்சேன் என்றாள் அவள். அதிர்ச்சியில் சிலையாக அமர்ந்திருந்தார் சத்தியதேவன். உடம்பு கிடுகிடுவென நடுங்க தனக்குள் புதைந்து கொள்வாரை போல சுமித்ராவை மீண்டும் இறுக்கி அணைத்துக் கொண்டான். அன்னைக்குதான் கடவுளா பார்த்து உன்னை எனக்கு 2வது அம்மாவா அனுப்பியிருக்காருன்னு சொன்ன. எனக்கு அம்மாவுக்கும் ராசியே இல்ல போல சுமி. நீ எனக்கு அம்மாவாலாம் இருக்க வேண்டாம், எனக்கு பொண்டாட்டியாவும் நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மாவும் இரு, அது மட்டும் போதும். இனிமே உன்னை எங்க அம்மானு வாய் தவறி கூட சொல்லவே மாட்டேன்டி. கணவனின் வார்த்தைகளை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட சுமித்ரா இன்னும் அவன் மார்பில் இதமாக ஒண்டிக் கொண்டாள். தலைக்கு பின்னால் இருந்து யாரோ கனைக்கும் ஓசை கேட்க சட்டென்று இருவரும் பெரிந்து அமர்ந்தார்கள். கலைத்தவன் டாக்டர் நந்தா, சத்தியனுடைய நண்பன். தலைவரே, அப்படியே வீட்டம்மாவை விட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நாடி பிடிச்சு பாத்துக்குவேன், கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். இரு கைகளையும் மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு ஒரு கையால் வாயை பொத்தி குனிந்து மிகவும் பவ்யமாக சொன்னவன் பிறகு சட்டென்று நிமிர்ந்து, தள்ளாடே
அட்டை மாதிரி பொண்டாட்டி ஓட்டிக்கிட்டு தள்ளு என்று கத்த விலகி அமர்ந்திருந்த சுமித்ராவின் தோளோடு சேர்த்து மறுபடியும் தன்னோடு சேர்த்து இணைத்துக் கொண்ட சத்தியன், முடியாது, இப்படிதான் இருப்பேன், முடிஞ்சா செக் பண்ணு, இல்ல வேற நல்ல படிச்ச டாக்டரா வர சொல்லு, போடனே போரி டாக்டரை என்று நந்தாவை பார்த்து கலாய்க்க சட்டென்று குனிந்து அவன் வாயை மூடினான் நந்தா என்ற நந்தகுமார். அடே அடே, வாயை மூடுறா, என் சோத்துல மண்ணள்ளி போட்டுடாத, நீ சொல்றத உண்மை நம்பி எவனாவது நாளைக்கு பேப்பர்ல தென்காசியில் பிரபல போலி டாக்டர் கைதுன்னு என் படத்தோட செய்தி போட்ட போறானுங்க என்றவன் சுமித்ராவை பரிசோதனை செய்துவிட்டு நிமிர்ந்தான். வலது கையை காட்டி, இந்த கை எப்படி இருக்குதுமா, வலிக்குதா, அசைக்க முடியுதா என்று கேட்க, அசைக்க முடியல, தூக்கவும் முடியல, ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மரத்து போன மாதிரியும் இருக்கு என்றாள் சுமித்ரா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல எலும்பு முறிவு மாதிரி எதுவும் தெரியல. நீங்க வேகமா கீழே விழுந்த அதிர்ச்சியில மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டைட்டா ஆயிருக்கு. நான் ஒரு ஆயின்மெண்ட் எழுதி தரேன், தினம் நைட்டு அதை தடவி வெந்நீர் ஒத்தரை கொடுத்து நான் சொல்ற 1-2 எக்ஸசைஸ் பண்ணினா சீக்கிரமே கை நார்மல் ஆயிடும். என்ன, சாயந்தரமா பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க, அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அவர் மசாஜ் மாதிரி ஏதாவது பண்ண சொல்லி கொடுப்பாரு, நீ அதை வீட்லயே அவங்களுக்கு பண்ணிவிடு சத்யா என்று சத்யதேவனிடம் சொல்லிவிட்டு சுமித்ராவை பார்த்து, எங்க அம்மாவனோட நாத்தனார் அந்த அறிவு கொழுந்து வேப்பி குட்டி என்று கேட்க திருதிருவென்று முழித்துக் கொண்டே சத்தியனை பார்த்தாள் சுமித்ரா. சுமித்ராவின் தவிப்பை புரிந்து கொண்டான் நந்தகுமார். 1ஆம் கிளாஸிலிருந்து ஒன்றாக படித்தவனாயிற்றே, நண்பனை பற்றி தெரியாதா? சத்தியதேவனின் முழு குடும்ப விஷயமும் நந்தாவுக்கு தெரியும். அவனுடைய தோளில் கை வைத்து, சத்யா, சுமித்ராவை பொறுத்த வரைக்கும் இது 2வது ஜென்மம் நினைச்சுக்கோ. கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல உயிர் கொடுத்தது வேணும்னா அவங்கள பெத்தவங்களா இருக்கலாம், ஆனா 2வது இந்த தடவை அவளுக்கு உயிர் கொடுத்தது உன்னோட தங்க தீபிகா தான். அவ மட்டும் சரியான நேரத்துக்கு சுமித்ராவுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கலனா இந்நேரம் நீ உன் பொண்டாட்டியோட இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியாது. இங்க நடந்திருக்கிற சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னில இருந்து உன் குலதெய்வம் பேசியமாலடா தீபிகா தான். பிரில்லியன்ட் கேர்ள்டா சொல்லிவிட்டு நந்தகுமார் அடுத்த அறை நோக்கி நகர்ந்து விட எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் சத்தியதேவன். சுமித்ராவும் தலை கவிழ்ந்தே அமர்ந்திருந்தாள். அவளுடைய கவலை எல்லாம் இனிமேல் தீபிகாவால் டியூஷனுக்கு தங்கள் வீட்டிற்கு வர முடியாதே என்றிருந்தது. இவ்வளவு நாளும் எனக்கே தெரியாமல் என்னவெல்லாம் காரியம் செய்திருக்கிறாய் என்று அதற்கு வேறு தனியாக சத்தியன் சண்டை போடுவானோ என்றவனை எண்ணியும் பயமாக இருந்தது. அவனை நிமிர்ந்து பார்க்கவே பயந்து சுமித்ரா குனிந்து அமர்ந்திருக்க கூர்மையாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சத்தியதேவன். அத்தியாயம் 39. தனது கைப்பிடிக்கில் இருந்த சுமித்ராவின் விரல்கள் மெலிதாய் நடுங்குவதை உணர்ந்தான் சத்தியன். அவளுடைய பயத்திற்கான காரணமும் அவன் அறிந்ததே. ஆனால் அவளுக்கு தண்டனை கொடுக்கும் நிலையில அவன் இருக்கிறான், அல்லது அவளை கோபித்துக் கொள்ளும் நிலையில் இருக்கிறானா? இரண்டுமே இல்லை. சுமிமா என்றான் மெல்லிய குரலில். அந்த குரலில் இருந்த அன்பில், காதலில் அழுது விட்டாள் சுமித்ரா. அதே அழுகையும் கண்ணீருமாய் தீபிகா தன்னிடம் டியூஷனுக்கு சேர்ந்தது பற்றியும் கூறிவிட்டாள். பாதி பொய்யும் மீதி மெய்யுமாக. நடந்தது என்ன என்று உண்மை அத்தனையும் சொன்னாள். சத்தியதேவன் பிறகு ருத்ர தேவனாகி விடுவானே. சமாளிப்பதற்கு தற்போது சுமித்ராவுக்கு உடம்பில் தெம்பில்லை. எனவேதான் இந்த பொய். வகுப்பில் தன்னிடம் டியூஷன் படிக்கும் பிள்ளைகள் எல்லாம் நல்ல மார்க் வாங்கியதாகவும், தீபிகா மட்டும் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் வாங்கியதாகவும், அதனால் அந்த கணக்கு ஆசிரியரை அவளிடம் நீ மற்ற பிள்ளைகள் படிக்கும் டியூஷனுக்கு போய் சேர்ந்து படி என்று சொன்னதாகவும், என்னையும் டியூஷனில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று தீபிகா சுமித்ராவின் காலில் விழுந்து கெஞ்சி மன்றாடியதாகவும் சொல்ல ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தான் சத்யன். அவனிடம் பொய்யாக ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தீபிகாவின் கணக்காசிரியரை சத்தியதேவன் தன் வாழ்நாளில் சந்தித்து விடவே கூடாது என்று வேண்டுதலையும் குலசாமியிடம் வைக்க தவறவில்லை சுமித்ரா. போன்லயே ரொம்ப அழுதா சத்தியன். மார்க் கம்மியா வாங்கினதுக்காக வீட்டுல அடி வேற வாங்கினாலாம். அவங்க அக்காக்காரி இவளோட கம்மி மார்க்க சொல்லி சொல்லி டீஸ் பண்ணாலாம். அதனால எப்படியாவது என்னையும் டியூஷன்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சினாலா. சின்ன பிள்ளை வேறையா, எனக்கு பாவமா இருந்தது. அதான் சரி வான்னு சொல்லிட்டேன். நாம என்ன அவ கூட கொஞ்சம் குழவிக்கிட்டா இருக்கப்புறம் 10ஓட 11 வருவா, படிப்பா, போய்கிட்டே இருப்பா, அவ்வளவுதானே. வேற ஏதாவது உதவி கேட்டிருந்தா கூட முடியாதுன்னு துரத்தி விட்டுருக்கலாம். ஆனா இது படிப்பாச்சே. பொம்பளை பிள்ளைங்களோட எதிர்காலமே படிப்பு தானே. இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல.
ஆனா உடனடியா சொல்லாம மெதுவா என்னைக்காவது சமயம் பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. உங்ககிட்ட கேட்காம அவளை டியூஷனுக்கு சேர்த்தது தப்புதான். ஆனா படிப்பு விஷயத்துல நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் பார்க்க கூடாது இல்லையா? கண்டிப்பா இந்நேரம் அவ டியூஷன் வர விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அநேகமா நாளையில இருந்து டியூஷனுக்கு அவ வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். இறங்கிய குரலில் சுமித்ரா பேசிக் கொண்டிருக்க தாடையை தடவி யோசித்தவாறே அவளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் சத்தியதேவன். அன்று ஒரு நாள் மட்டும் மருத்துவமனையில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று டாக்டர் நந்தகுமார் சொல்லி இருந்தான். மேலும் பிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்து இன்னும் ஒப்பீனியன் சொல்லவில்லை. அவரை பார்த்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அதற்குள் சத்தியனுக்கு ஒரு அவசர வேலை வந்துவிட சுமித்ராவுக்கு துணையாக அன்னத்தை வைத்துவிட்டு கிளம்பினான் அவன். 1000 முறை பத்திரம் என்று சொல்லிவிட்டு லட்சம் தடவை அவளை திரும்பி திரும்பி பார்த்து கண்களால் அளவெடுத்துக் கொண்டு சென்றவனுக்கு சுமித்ராவை விட்டு பிரிந்து போகவே மனமில்லை. ஆனால் போய்த்தான் ஆக வேண்டும். அதனாலேயே அரைமனதாக கிளம்பி போனான். இரவு உணவை முடித்துக் கொண்டு அன்னமும் சுமித்ராவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தூக்கம் வந்தா தூங்குங்கம்மா, நான் எப்படியே கீழே சாஞ்சுக்கிறேன் என்று அண்ணம் சொல்ல, இல்ல அண்ணா, தூக்கம் வரல. உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க போய் படுத்துக்கோங்களேன் என்று சுமித்ரா சொல்ல பதறிவிட்டார் அன்னலட்சுமி. ஐயோ, நீங்க தூங்காம நான் போய் படுத்தனா அது சரிப்படாது. சின்னையா 100 வாட்டி பத்திரம் பத்திரம்னு சொல்லிட்டு போயிருக்காவ. பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அவர் வரும்போது நீங்க இப்படி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டோம், நான் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், எனக்கு சங்கு உதிர்வாவ. அபிநயத்தோடு அன்னலட்சுமி இதை சொல்லி முடிக்க பக்கென்று சிரித்து விட்டாள் சுமித்ரா. அப்போது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த இருவரை கண்டதும் சுமித்ராவுக்கு ஆச்சரியமாக போயிற்று. வந்த இருவரில் ஒருவன் அன்று சத்தியனின் கையால் அடி வாங்கினானே, அந்த பையன். அவனோடு வந்தவர் வயதில் கொஞ்சம் பெரியவர். ஒருவேளை அவனை பெற்றவராக இருக்குமோ? சுமித்ராவின் பார்வை போன திசையை பார்த்து அன்னமும் பார்வையை திருப்ப சட்டென்று எழுந்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு, வாங்கய்யா, வாங்க வாங்க என்று வாய்கொள்ளா சிரிப்போடு அவரை வரவேற்று உபசரித்து விட்டு சுமித்ராவை பார்த்து, சுமிமா, இவங்க சின்னையாவோட தாய் மாமா, கௌசல்யா அம்மாவோட 2வது அண்ணன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்க அவரை பார்த்து வரவேற்பாய் ஒரு புன்னகையை சிந்தினாள். அவளுக்கு உள்ளூர மிகவும் பதட்டமாகிவிட்டது. எப்படியும் இரவில் சத்தியன் வந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அவன் வரும் சமயம் இவர்கள் இருவரையும் பார்த்தால் பிரச்சனையாகி விடுமே என்று தவிப்பாய் அவள் வாசலை பார்க்க அவளது மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார் போல சமுத்திர பாண்டியன் சுமித்ராவை பார்த்து, பயப்படாதம்மா, தாமரை கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு தான் கிளம்பி வந்தேன். நான் சொல்ற வரைக்கும் மருமகனை அவன் அங்கிருந்து நகர விட மாட்டான். அதுக்குள்ள நான் பேச வந்ததை உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன். ரொம்ப நேரம் இழுக்க மாட்டேன், பயப்படாதம்மா என்று சொல்ல சுமிக்கு மிகவும் தர்ம சங்கடமாக போய்விட்டது. உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தாமரதாம எனக்கு போன் பண்ணி சொன்னா. அதை கேட்ட நேரத்துல இருந்து எனக்கு அங்க இருப்பு கொள்ளவே இல்ல. வீட்டு பொம்பளைங்க கிட்ட கூட நான் விஷயத்த சொல்லல. பெரிய அண்ணன் கிட்ட மட்டும் சொன்னேன். அவருக்கும் உன்னை பாக்குறதுக்கு ஆசைதான். ஆனா அண்ணன் உன் புருஷனுக்கு பயந்து வரல. என்னையும் கூட போகாதடா, உன்னை பார்த்தா வீணா அவன் டென்ஷன் ஆவான்னு சொல்லி தடுத்தாரு. ஆனா எனக்குதான் மனசு கேட்கல. சத்தியன் இருந்தா கூட பரவாயில்ல, கண்டிப்பா உன்னை பார்த்தே ஆகணும்னு தான் கிளம்பி வந்தம்மா. அப்படியே உன் புருஷன் இருந்தாலும் அதிகபட்சமா என்ன செய்வான்? கோவத்துல கத்துவான், இல்ல அடிக்க வருவான். பரவாயில்ல, என் தங்கச்சி பிள்ளை கையால அடி வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான். படிச்ச பிள்ளைதானம்மா, கரண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்னத்த சொல்றது? நீனே சொல்லு. யோசிச்சு சூதானமா நடந்துக்கோமா. பெண் விளைவுகளை பத்தி யோசிக்காம நாங்க செஞ்ச காரியங்களால இன்னைக்கு எங்க குடும்பமே செதஞ்சு போச்சு தெரியுமா? கௌசல்யா பிறந்த வீட்டு தொடர்பே வேண்டான்னு எங்களை ஒதுக்கி வச்சுட்டா. நல்லது கெட்டது கூட கூப்பிட்டா கூட வர்றதில்ல. அவ்வளோ ஏன் நாங்க போனா கூட வீட்டு வாசப்படியில ஏத்த மாட்டா. மச்சான் ஏதோ பரிதாபப்பட்டு எங்களை உள்ள கூப்பிடுவாரு. ஆளும் மீசையுமா சுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர உள்ளுக்குள்ள ரொம்ப நொறுங்கி போயிட்டோமா. அப்பா சாவு கூட வரல, வரமாட்டேன்னு தீர்மானமா சொல்லிட்டா. மருமக பிள்ளைங்க மட்டும்தான் வந்தாங்க, மச்சானும் வந்தாரு. என்னைக்கு உன் புருஷன் அவளை தாயா ஏத்துக்கிறானோ அன்னைக்குதான் பிறந்த வீட்டுக்கு வருவாளாம், அப்படி சொல்லிட்டா என்றவர் கண்களில் துடைத்த நீரை துடைத்து கொண்டார். பிறகு, சரிம்மா, நேரம் போயிட்டே இருக்கு, நான் வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிடுறேன். அப்பா சாக்கும்போது மக வைத்து பேரன்ற முறையில சத்தியன் பேர்லயும் ஒரு சில சொத்துக்களை எழுதி வச்சாருமா. அப்ப இருந்து யார் யாரெல்லாமோ வச்சு அவன்கிட்ட அதை ஒப்படைக்க முயற்சி பண்றோம், வாங்கவே மாட்டேங்கிறான். இவன் 2 வாட்டி அந்த பத்திரங்களை அவன்கிட்ட கொடுக்க வந்துட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டான் என்று சொல்ல அந்த பையன் அவளை பார்த்து சிரித்து விட்டு பின்பு குனிந்து கொண்டான்.
நாங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்புதாமா. ஆனா உலகத்துல மன்னிக்க முடியாத தப்புன்னு எதுவுமே இல்லையே. அவன் எங்களை மன்னிச்சு ஏத்துக்காட்டையும் பரவாயில்லமா. அவங்க தாத்தா அவனுக்கு கொடுத்த சொத்துக்களையாவது வாங்கிக்கிட சொல்லு. நடந்த தப்புல கௌசல்யாவோட பங்கு எதுவுமே இல்லமா. குழந்தை அவ. எங்களுக்கு பயந்துதான் அவ பேசாம இருந்தாலே தவிர அவளுக்கு எதுவுமே தெரியாது. பேரப்பிள்ளைய அனாதையா தவிக்க விட்டுட்டோமேங்கிற ஏக்கத்திலேயே அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அதே ஏக்கத்துலதான் அம்மாவும் இப்ப சாக கிடக்குறாங்க. கௌசல்யாவும் இதுவரைக்கும் அம்மாவை பார்க்க வரல. கடைசியா வந்து ஒரு தடவை சண்டை போட்டுட்டு போனா, அவ்வளவுதான். அதோட வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கல. அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து உடம்பு சரியில்லாம ஆனப்ப நானும் பெரிய அண்ணனு போய் எவ்வளவோ கெஞ்சினோம். அப்ப கூட அம்மாவை பார்க்க வர மறுத்துட்டா. அந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கா என்றவர் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி அழுது விட்டார்.